ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 34. மைக்கி நம்ம ஹீரோவை ஹீனா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறான். மைக்கி என்ன இது அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை திரும்பி பார்த்தா மைக்கி திரும்பிக்கிறான். நேற்றுக்கு தான் நான் இவகிட்ட பிரேக்கப்னு சொல்லியிருக்கேன், இவகிட்ட என்ன பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஹீனா இருந்த சுச்சுவேஷனையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவோம், என்ன டாக்குமிச்சி திரும்பவும் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி ஹீனா நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா ஹீனா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க டாக்குமிச்சியை மீட் பண்ணி என்ன சொன்னீங்கன்னு கேட்கவும் எல்லாம் ஓன் நல்லதுக்காக தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா, நீங்க அம்மாவை அழகை பார்த்து தான் லவ் பண்ணீங்களா? இல்ல உங்க கண்ணுக்கு டாக்குமிச்சி ஒரு ரவுடியா மட்டும் தான் தெரியுமா, ஆனா அவனோட மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவன் கண்டிப்பா என்ன விட்டுட்டு போக மாட்டா. ஐ ஹேட் யூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. இப்போ ஸ்ட்ரெயின்ல போய் அவ ப்ரே பண்ணிட்டு இருக்கவும் எம்மாவும் அதே ஸ்ட்ரெயினுக்கு வரா. கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் என் பிரதர் எப்போவும் இங்கே வந்து ப்ரே பண்ணுவான், அதுக்கப்புறம் நானும் பண்ணுவேன், இப்படியே அது ஒரு வழக்கமாயிடுச்சுன்னு சொல்லவும் நானும் எப்போவும் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் ப்ரே பண்ணுவேன் ஹீனா சொல்கிறா. அட இத்தனை நாள் நம்ம அப்போ மீட் பண்ணிக்கிட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி யமா யோசிக்கிறா. அப்போ ஹீனா சோகமா இருக்கா அப்படிங்கிறத யமா புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கப்போ ஹீனாவும் எல்லாத்தையும் சொல்றா. அப்படின்னா உங்க அப்பா தான் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்க அப்பா சொன்னது கேட்டு ஏன் டாக்கமிச்சி பிரேக்கப் பண்ணா, இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு டிராகனுக்கு கால் பண்ணி டாக்கமிச்சி எங்க இருக்கான்னு கேட்கவும் அவன் மைக்கிட்ட கேட்டுட்டு தெரிலன்னு சொல்லவும் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்னு வா சொல்றா. இன்னைக்கு அவனை போய் எங்கன்னு தேடுறதுன்னு டிராகன் சொல்லவும் மீட்ஸியா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொன்னல, மேபி டாக்குமிச்சி அங்க இருக்கலாம், வா அங்க போவோம் அப்படின்னு மைக்கி கூட்டிட்டு போறான். சரி ஹீனா வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அம்மா காலை கட் பண்றா. ஹீனா கொஞ்சம் தயங்கவும் நீ டாக்குமிச்சியை லவ் பண்றல, அப்ப வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ஆனா அவன்கிட்ட நான் என்னன்னு பேசுறது அப்படின்னு ஹீனா யமா கிட்ட கேட்குறா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோவே வந்துட்டு என்ன மன்னிச்சிரு ஹீனா, நான் அப்படி பண்ணது தப்பு தான், ஆனால் அவங்க அப்பா சொன்னது தான் கரெக்டு, நான் ஒரு ரவுடி, என்னால தான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே, ஆனாலுமே என்ன ஆனாலும் சரி ஹீனா, நான் உன்னை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஈவன் நீ செத்து போனா கூட நான் திரும்பவும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆக்சிடென்ட் ஆகி நீ இறந்தாலும் சரி, உன் காலை உனக்கு இல்லாமல் போனாலும் சரி, தீல எரிஞ்சு நீ அழிஞ்சாலும் என்ன ஆனாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவன் என்ன வளரிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீனா யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. அப்போ நியூ இயர்க்கான ஷ்ரைனுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு வா சொல்லவும் என்ன சொல்கிறேன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம திரும்பவும் ஒன்று அப்படின்னு வா சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோலவும் இது எல்லாத்தையும் பார்த்து ஏமா அழுதுட்டு இருக்கா. இவன் அப்படியே அவனே மாதிரியே தான் இருக்கான்ல, அப்படி ஒன்றும் ஃபைட் பண்ண தெரியாது, பொண்ணுங்கக்கிட்டையும் மோசமாக தான் இருப்பானா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக வின் பண்ணுவான் அப்படின்னு டிராகன் சொல்லவும் ஆமாம் ஹே டாக்குமிச்சி வா ஒரு ரைடு போலாம் அப்படின்னு மைக்கி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அவ வாழ்க்கையில எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்புறம் அவ அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிருவா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீனாவோட அம்மா அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றாங்க. இப்போ மைக்கி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ரைடு போறான். கேங்கோட இருக்கும்போது மைக்கி ரொம்ப சீரியஸா இருப்பான், இப்போ அவன் நார்மலா இருக்கான். இவன் கிட்ட எதுனாலும் பேசலாம் போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அம்மாவா ஃபேமிலி எங்க நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு ஃபேமிலிலாம் கிடையாது, நான் என் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன், எமாக்கும் எனக்கும் ஒரே அப்பா தான், பட் அம்மா வேற வேற. என்னோட பிரதர் ஷினிச்சிரோ தான் அப்பா மாதிரி எங்களை வளர்த்தான், என் லைஃப்ல ஒரு ஹோப்பா அவன் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவன் இல்லாம போயிட்டான். சில நேரங்கள்ல அவன் இல்லைன்னு நினைக்கும் போது என் மைண்டே அப்படியே பிளாங்க் ஆயிரும். ஈவன் சரி தப்ப எதுங்கிறத கூட சில சமயம் நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு மைக்கி சொல்லவும் மைக்கி இப்போ வர மான்ஸ்டரா மாறலாம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஈவன் சினிச்சிரோ ஒரு பைக் கேங்கோட லீடரா இருந்தாலும் அவனுக்கு அந்த லெவலுக்கு ஃபைட் பண்ண தெரியாதுன்னு மைக்கி சொல்லவும் அப்படியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா, ஆனாலுமே கூட டோக்கியோவோட ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ்லாம் அவனை ஃபாலோ பண்ணாங்க. ஹே சினிச்சிரோ, நீ மோசமா ஃபைட் பண்ற, பொண்ணுங்க கிட்டயும் பல்ப் தான் வாங்குற, நீ ரொம்பவே வீக்கா இருக்கிற, ஆனாலும் எப்படி ஸ்ட்ராங்கான ஃபைட்டர்ஸ்லாம் ஒன்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு மைக்கி கேட்கவும் உனக்கு இப்ப புரியல, பட் கண்டிப்பா ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு சினிச்சிரோ மைக்கி கிட்ட சொல்லியிருப்பான். அவன் லீடரா இருக்கும்போது கண்டிப்பா அவங்க கேங் தோக்காதுன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு மைக்கி சொல்லவும் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரியா மைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல டாக்கமிச்சி, நான் வீக் தான், ஆனா நீ டஃப்பானவன் டாக்கமிச்சி. ஃபைட்ல வின் பண்றதுனால ஒருத்தன் ஸ்ட்ராங்னு அர்த்தம் கிடையாது. நீ ஸ்ட்ராங் ஃபைட்டர் இல்ல, ஆனா ஒரு தடவை கூட நீ விட்டு கொடுத்ததில்ல, ஈவன் டைஷு கூட மோதும் போது கூட. சோ நான் என் ஹோப்பை இழக்கும் போது நீ எனக்காக இருப்பியா அப்படின்னு நம்ம கேட்கவும் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம நியூ இயரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுல நம்ம இதை அனௌன்ஸ் பண்ண போறாமான்னு மீட்ஸியா கேட்கவும் ஆமா கண்டிப்பா டிராகன் சொல்றான். ஒருவேளை சில பேருக்கு இந்த முடிவு ஏத்துக்கிடலன்னு கேட்கவும் அவங்கள அடிச்சாச்சு ஏத்துக்கிட வைப்போம், நம்ம தான் ட்வின் டிராகன் ஆச்சே, போய் அந்த இடத்த பாப்பமா அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறான். இன்னுமா இது அப்படியே இருக்குன்னு மீட்ஸியா பாக்குறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் போகுது. மூணாருனாவை வீட்டுல தனியா விட்டுட்டு மீட்ஸியா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். ஹே இந்த டிராயிங் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு டிராகன் சின்ன பையனா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இவனை பார்த்தா ஒரு ரவுடி மாதிரி தெரியுது அப்படின்னு மீட்ஸியா பாத்துட்டு இருக்கவும் இந்த அவனுக்கு இது வேணுமா அப்படின்னு சாப்பாடு கேட்கறான். மீட்ஸியாவா அவளை சாப்பாடையும் சாப்பிட்டுதான். சின்ன பையன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அப்படின்னு டிராகன் கேட்கவும் நீயும் சின்ன பையன் தானே, நீ என்ன பண்றான்னு மீட்ஸியா கேட்கறான். அடப்பாவி ஒரு வாய் சாப்பிட்டுனா மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டே டிராகன் கேட்கவோ
காலையில இருந்து நான் சாப்பிடலப்பா அப்படின்னு மீட்சியா சொல்றான். சரி அப்ப நம்ம இதை ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு டிராகன் சொல்லவும் என்ன சொல்ற புரியலன்னு மீட்சியா கேக்குறான். என் சாப்பாடுக்கு பதிலா இனிமே இந்த டிராயிங் எனக்கு சொந்தம் அப்படின்னு டிராகன் சொல்றான். என்னோட இடத்துக்கு வரையான் டிராகன் வந்துட்டு அவனை அந்த பிராத்தல் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறான். இந்த இடத்த சொர்க்கம் சொல்றதா நரகம் சொல்றதான்னு தெரியல, இவன் இங்கதான் வாழ்றானான்னு மீட்சியா பாக்குறான். அப்போ டிராகனை ஒருத்தி சீட்டு கிட்ட விளையாட கூப்பிடுறா. இந்த புது பையனுக்கு மட்டும் எப்படிதான் ஜோக்கர் கிடைக்கும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே, இனிமே இவனை நம்ம ஜோக்கர்னு கூப்பிடணும் அப்படின்னு அந்த பொண்ணுங்களாம் சொல்றாங்க. நீ இப்படிதான் காசு சம்பாதிக்கிறான்னு மீட்சியா கேட்கவும் ஆமா இவன் தோத்துட்டாம்னால எங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மணி 10 ஆயிடுச்சேன்னு மீட்ஸியா பார்த்துட்டு கொஞ்சம் சோகமாகவும் என்னாச்சுன்னு அவங்க கேட்குறாங்க. என் அம்மா இந்த நேரத்துக்கு வந்திருப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு மீட்ஸியா சொல்லவும் என் சிஸ்டர் வீட்டில் தனியாக விட்டு வந்திருக்கான் அதான் பயந்துட்டு இருக்கான் அப்படின்னு டிராகன் சொல்லவும் இந்த இடம் ஜாலியாக இருக்கு இங்கே தங்கிக்கிறவா மீட்ஸியா கேட்குறான். அவன் மூஞ்சிலே மிதிச்சு ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு கிளம்புறா. ஆக்சுவலி இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஒன்றும் சந்தோஷப்பட்டு இங்கே வாழ்ந்துட்டு இல்லை, வேற வழி இல்லாமல் தான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா மீட்ஸியா அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கியா, அது எப்படி இருக்குன்னு கேட்கவும் எங்கள் அம்மாவோட நான் தான் சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு மீட்ஸியா சொல்கிறான். அப்படியா நல்லது, அட்லீஸ்ட் உனக்கு குறை சொல்றதுக்காகவாச்சும் ஒரு சாப்பாடு இருக்கு. நானும் இந்த மாதிரி எங்க அம்மாவோட சாப்பாடை பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறேன். மீட்ஸியா நீ உன் சிஸ்டர்ஸை பத்தி கவலைப்பட்டு இருக்கன்னு தெரியுது, நீ ரொம்பவே நல்லவன், ரவுடியா இருக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு டிராகன் அனுப்பி வைக்கிறான். இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு மீட்ஸியா போயிட்டு டிராகனை மீட் பண்றான். ஹே கே நீ வெயிட் பண்ணு, நானும் ரவுடியா இருக்க தகுதியானவன் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அந்த டிராகன் டாட்டுவை போட்டு வந்து நிற்கிறான். ஹே மீட்ஸியா அன்னைக்கு என் சாப்பாடுக்கு பதில் இந்த டிராகன் டாட்டுவை நான் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டேன், ஸோ இது எனக்கு தான் சொந்தம், ஒழுங்கா நீ திரும்ப முடிய வளர்த்த அந்த டாட்டுவை மறைச்சிருது சரியா அப்படின்னு டிராகன் சொல்லியிருப்பான். பட் டிராகன் இவங்க ரெண்டு பேரும் அண்ணில இருந்து ட்வின் டிராகன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் மீட்ஸியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நியூ இயர் அன்னைக்கு ஹீனாவை நம்ம ஹீரோ ஷ்ரைனுக்கு கூட்டிட்டு போறான். மீட்ஸியா ஹாக்காய் ரெண்டு பேரும் அவங்க சிஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹாய் குழந்தைங்களா எப்படி இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் டேய் நாங்க ஒன்றும் சின்ன பசங்க இல்ல, எங்களை அப்படி ட்ரீட் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹை இந்த லேடி அழகா இருக்காங்க அப்படின்னு ஹீனா கையை பிடிச்சிட்டு அவங்க கூட சுத்த போகவும் மீட்ஸியா குழந்தைங்களை இப்படிதான் வளர்ப்பியா பாரு, அவங்க ஏன் டேட்டிங் பிளான் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கவோ சின்ன பசங்க தானே விடு டாக்க மீச்சி அப்படின்னு மீட்ஸியா சொல்றான். யோசுகா வந்து அவனையும் பார்த்துட்டு இருக்கவும் மீட்ஸியாவை தான் அவ பாக்குறான்னு நினைச்சிட்டு உனக்கு அவனை பிடிச்சிருக்கலான்னு கேட்கவும் யோசுகா வெக்கப்படுறா. டைஷு வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. ஹாக்காய் ஸ்ட்ராங்காக மாறணுங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், இப்போ அவள் ஸ்ட்ராங்காக மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் யார் அந்த டாக்கமிச்சி ஹானகாக்கி, ஹாக்காயை இத்தனை நாள் என்னால் மாற்ற முடியல ஆனால் அவன் மாற்றிட்டான், அதுக்குன்னு நான் மாறிட்டான்னு நினச்சிக்கூடாத, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன், நமக்குள்ளே நடந்த விஷயங்கள்ல நீ ஜெயிச்சிட்ட யோசுகா அப்படின்னு சொல்லிட்டு டைஷு அங்கேருந்து கிளம்புறான். டைஷுவா இப்படி சொன்னது அப்படின்னு ஹாக்காய் கேட்கவும் ஆமா டாக்கமிச்சி ஒன்ன மட்டும் இல்ல டைஷுவையும் மாத்திட்டான் அப்படின்னு வா சொல்லவும் ஆமா இல்ல அப்படின்னு ஹாக்காய் யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணு அப்படின்னா நீ டாக்கமிச்சியவா லவ் பண்ற ஆனா ஆல்ரெடி ஹீனா இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்கவும் டே வாய மூடுறா, ஒன் சைடா லவ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கா சொல்றா. இப்ப அங்க இருக்கிற யமால இவங்க ஆசைப்பட்டதை அதுல எழுதுறாங்க. டாக்கமிச்சினி அதுல என்ன எழுதிருக்கான்னு ஹீனா கேட்கவோ காமிக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அதை காட்டுன்னு சொல்லவோ இது என்னோட யமா நான் காமிக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். தெரிஞ்ச வாய்ஸா இருக்கேன்னு எல்லாரும் திரும்பி பாக்காங்க, பார்த்தா டோமான்ல இருக்கிற நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பொண்ணுங்க ட்ரை பண்ணி கடைசியில் அது மைக்கியோட கால் கிட்ட போய் விழுது. மைக்கி அதை பார்த்துட்டு உனக்கு ஏத்த மாதிரி தான் எழுதியிருக்க அப்படின்னு சொல்றான். 12 மணி ஆகும் எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு மைக்கி சொல்லவும் 3 2 1 அப்படின்னு டோமன் ஆபீசர்ஸ் எல்லாருமே அங்கதான் இருந்து ஜம்ப் பண்றாங்க. நான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த யமால எழுதியிருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு வழியா பிளாக் டிராகன் பிரச்சனையும் முடிஞ்சது, ஹீனா கூட இருந்த பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லபடியா சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.